முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசி 12 ராசிகளிலேயே அதிக அளவிற்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க இந்த கடகராசிக்காரரு அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த கடகராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், மேலுமே இவங்க 3 விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேணும். அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடகராசிக்காரர் பார்த்திங்களா, வாழ்க்கையோட சிக்கலான காலகட்டத்தில் கூட இந்த கடகராசி ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரிங்க, உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்பட தெரிந்தவங்க. அப்போது தான் இவங்களுக்குள்ளே இருக்கும் மன உறுதியும் திட்டமிட்ட செயல்படுமானதே வெளிப்படும். பொருந்தும் ராசிகள் சந்திர ராசிக்காரர்களான இவருக்கு குருவின் ராசிக்காரர்களான தனுசு மற்றும் மீனம் பழகுவதற்கும் திருமணம் செய்வதற்கும் நட்பு கொண்டாடுவதற்கும் இணக்கமான ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே குருவின் ராசியாகவும் சந்திரன் ராசியாகவும் இணைந்து செல்லும் போது அவங்களுக்குள்ள குரு சந்திர யோகமானது ஏற்படுங்க. இந்த கடக ராசிக்காரர் பார்த்தீங்களா, அமைதியாக இருப்பாங்க, அமைதியோட சிகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அளவும் கூட தயங்குவாங்க. படங்களில் ஏதாவது காமெடி சீன் வந்துச்சுன்னா அப்படின்னா கூட இவங்க சிரிப்பு சத்தத்தை கேட்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க. 12 ராசிகள்லேயே அதிக அளவு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசிக்காரோட குணங்கள் பார்த்திங்களா, தெய்வ பக்தி, பெரியவங்கள் மீது ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, குழந்தைகள் மீது அன்பு கட்டுவாங்க, சமூகத்தின் மீதான பயம் எல்லாத்தையுமே இவங்ககிட்ட நிறைந்து இருக்கும். கடகராசிக்காரர் பெரிய தியாகிகள், அடுத்தவங்களுக்காக கூட தியாகம் செய்வாங்க. பாசக்காரர்கள், பாசத்துக்கும் பழக்கத்திற்கும் உயிரை கூட கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த கடக ராசிக்காரர் பார்த்திங்களா, ஜோதிடத்தின்படி சில ராசிக்காரர் நல்ல குணங்களை பெற்றிருப்பாங்க. குறிப்பாகவே இந்த கடக ராசிக்காரர் நல்ல ஒரு ஒழுக்கமானவங்க, மனிதநேயம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த கடகராசியோட அதிபதி பார்த்திங்களா சந்திரன். இதனால தான் கடகராசிக்காரர் எப்போதுமே சந்திரனை போல எப்போதுமே ஜொலித்து கொண்டே இருப்பாங்களாம். கடகராசியை பொறுத்த வரைக்குமே புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரங்கள் அடங்கியதுங்க. மேலுமே இந்த கடகராசிக்காரரோட குணங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இது ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்திங்களா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இலகிய மனம் கொண்டவங்க. பொதுவாகவே இந்த ராசிக்காரர் அமைதியான குணம் கொண்டவங்க, சந்தோஷத்துடன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் குணம் பெற்றிருப்பாங்க. மேலுமே இவங்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி அப்படின்னு நினச்சிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நவம்பர் மாதம் மிக சாதகமான மாதமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. வியாபாரிகளுக்கு இந்த மாதம் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சிறப்பான மாதமாக அமைய போகுது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியமுமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையும். நீங்கள் எதிர்பாராத வழிகளில் இருந்தும் பண வரவு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே பணி செய்கிற இடத்துல உங்களோட திறமைகளுமே பாராட்டப்படும் அளவுக்கு உங்களோட செயல்கள் இருக்கும். இதனால் இந்த மாதத்தில் புதிய பொறுப்புகள் வழங்க நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குடும்ப உறுப்பினர்களோட முழு ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள், பரம்பரை சொத்து, இது எல்லாமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. ஒட்டுமொத்தமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியை அள்ளித்தரும் ஒரு காலகட்டமாக தான் மாறி இருக்குங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இறை வழிபாடு என்ன செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவே மாறுங்க. இந்த கடகராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உடல் நலம் மற்றும் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்ககிட்ட பழகுவதிலும் சட்டம் தொடர்பான விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றியை மேலே வெற்றியாக கிடைக்கும். ஆன்மீக மற்றும் சமூக நிகழ்வுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பீங்க. மேலுமே நீண்ட நாளாகவே வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலை பார்த்திங்களா இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு வெளிநாடு வெளியுணர் தொடர்பான வேலைகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைய போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும். தொழிலையுமே நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு உங்களுக்கு வெற்றி பெறத்துக்கான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம்.
கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுப்பது கொஞ்சம் தாமதமாகும். அடுத்தவங்க பிரச்சனைகளில் நீங்கள் முக்கியமாக தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் பண வரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக வந்து சேரும். ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளானது தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக தங்களோட வேலைகளை செய்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியான ஒரு சூழல் இருக்கும், மகிழ்ச்சியுமே இருக்கும். அதே மாதிரி விருந்தினர்களோட வருகையுமே இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்கிட்ட மட்டும் கோபத்தை காண்பிக்காமல் நீங்கள் பேசுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட கோபத்தையுமே குறைத்து கொள்வது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை பெற போகிறீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. உங்களோட வெற்றிக்கு ரொம்ப சிறப்பு. சக மாணவர் நண்பர் பிரச்சனைகளில் தலையிடுவதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்கிறது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோமா, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே வேகமாக செயலாற்ற வேணும் அப்படிங்கிற எண்ணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோன்றும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமையான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். மேலுமே குழந்தைங்க நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும், மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களோட ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவங்க செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை கொடுக்கும். வீண் அலைச்சல்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். மேலுமே காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக நீண்ட நாளாகவே இருந்தது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். தேவையில்லாத கவலைகளானது நீண்ட நாளாகவே இருந்திருக்கும், அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், நீங்கும். உங்களை பற்றிய விமர்சனம் செஞ்சு வந்தவங்க அதனை விட்டு விடுவாங்க. மேலுமே கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டு வர உங்களுக்கு எல்லா கஷ்டமுமே நீங்குங்க. அதே மாதிரி மகிழ்ச்சியும் மனதில் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, 5க்குரிய செவ்வாய் பார்த்திங்களா 5ல் ஆட்சி பெறுவது ஒரு அற்புதமான அமைப்புங்க. அங்கிருந்து லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தொழில் வெற்றியும் லாபமும் உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலுமே இடம் வீடு இது எல்லாமே வாங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தியா 3ஆம் இடத்துல சுக்கிரன் பொருளாதார வளர்ச்சியை தருவார். வீட்டில் அமைதியையும் சுபிட்சத்தையுமே கொடுப்பாருங்க. பக்தியும் தெய்வ தரிசனமும் ஏற்படும். வேலையில் முயற்சிக்கிறவங்க உங்களுக்கு வெற்றியான பலன்கள் சாதகமான அமைப்புக்காக உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க. அதே மாதிரி நம்மளுடைய கடகராசி நேயர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். அப்படின்னா இரவு நேரங்களில் பயணம் செய்வதை முக்கியமாக தவிர்க்கணும். உடல் உபாதைகள் உடனுக்குடன் கவனித்து மருத்துவம் செஞ்சு கொள்ளலாம். வணிகத்தில் மிகவும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 3ஆம் மனிதர்கள் யோசனையால் வேண்டத்தகாத வேலைகளை செஞ்சு நஷ்டப்படும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீணாக நஷ்டப்பட்டு நிற்காதீங்க. மேலுமே ஜென்மகுரு அப்படிங்கிறதுனால சிந்தனை கோளாறுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் உதவி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். முருகன் வழிபாடு உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை கொடுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட ஃபோன் மூலிமா பேசி தெரிஞ்சுக்கலாங்க.
அடுத்ததா பார்த்தோமா, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகராசி நேயர்களா இருந்தா, அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். உங்களோட ராசி என்ன? உங்களோட நட்சத்திரம் என்ன? அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்குமே நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தா கூட, ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேணும். ஆல் விவர்ஸ், தேங்க் யூ.